ஒரு காலத்துல நம்முடைய இளைஞர்களுக்கு தகுதி திறமை கிடையாதுன்னு ஒதுக்கி வச்சாங்க. ஆனா நம்முடைய இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நாங்களும் சாதிச்சு காட்டுவோம் என்பதற்கு சொன்னாங்க. அதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க. அதற்கு சாட்சியாகத்தான் இன்னைக்கு இத்தனை மாணவிகள், இளைஞர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு இத்தனை மாணவிகள் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு முன்னேறிக்கிறீங்கன்னா அதற்கு வெளிநாடுல போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, பல உயர் பதவிகள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பன்னாட்டு கம்பெனிகளுடைய பொறுப்புகள்ல. அதற்கு மிக மிக முக்கிய காரணம்னா, அடிப்படை காரணம் என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டுல தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கு மட்டும்தான் இடம், ஹிந்தி திணிப்புக்கு என்றைக்குமே இடம் இல்லைன்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படி இருமொழி கொள்கை மூலமா முன்னேற நம்மள இன்னைக்கு ஒரு குரூப் திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு மீண்டும் மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து ஹிந்திய மீண்டும் நம்ம மேல திணிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை திட்டம். இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தப்போ எல்லா மாநிலங்களும் ஏத்துக்குச்சு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் மட்டும் ஏத்துக்க மாட்டேன்றார். ஏன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில திருப்பி எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணுங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. மீண்டும் சமஸ்கிருத மொழியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு அந்த புதிய கல்விக் கொள்கையில அந்த அம்சங்கள் இருக்கு. மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க சொல்றாங்க. ஒன்றிய அரசு நம்ம கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை பிரிச்சு நமக்கு கொடுக்கணும். கல்வி நிதியா மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் 2500 கோடி கொடுக்கணும். ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்கணும், ஒன்றிய பாஜக அரசு பிரிச்சு கொடுக்கணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சென்ற வருடத்துல கொடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லிட்டாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, கொடுக்க முடியாது, ஏத்துக்கிட்டா கொடுக்குறோம்னு சொல்லி மிரட்டி பார்த்துச்சு ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய முதலமைச்சர்கள் சொன்ன தெரியுமா, நீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் இந்திய திணிக்க பாக்குறீங்க, சமஸ்கிருதத்தை கொண்டு வர பாக்குறீங்க. 2500 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் என்னைக்கோ தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேன், என் தமிழ்நாட்டு மக்கள் மீது அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்தி திணிப்பை தமிழ்நாடு எதிர்க்கும். ஏன்னா இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பற்ற வைத்த தீ, தலைமுறை தலைமுறையாக பரவி கொண்டிருக்கக்கூடிய தீ. இன்னைக்கு அண்ணா வழியில, கலைஞர் வழியில தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். இப்படி மொழி உரிமை, நிதி உரிமை, மாநில உரிமைன்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். சமீபத்தில் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர், அவங்க பெயர் மெஹபூபா முஃப்தி அவர்கள். அவங்க காஷ்மீரை சேர்ந்தவங்க. காஷ்மீர்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. அவங்களுடைய தாய்மொழி காஷ்மீரியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப பத்திரிகையாளர்கள் குறுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, ஆமா நீங்க வந்து உருதுல பேசுங்க, இல்ல இந்தியில பேசுங்க அப்படின்னு குறுக்கிட்டு சொல்லும் பொழுது அம்மையார் அவர்கள் சொல்றாங்க, அந்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மெஹபூபா முஃப்தி அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தாய்மொழியில பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு போய் அங்க இருக்கிறார் முதலமைச்சர், என்னுடைய சகோதரர் ஸ்டாலினை பார்த்து உங்களுக்கு சொல்வதற்கு தைரியம் இருக்கான்னு எங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் வந்து எடுத்துக்காட்டாக சொல்றாங்க. இப்படி மொழி உரிமை, மாநில உரிமைன்னு வந்துச்சுன்னா காஷ்மீர் வரைக்கும் நம்முடைய தலைவருடைய, நம்முடைய முதலமைச்சருடைய பெயரை தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய பாஜக அரசு சமஸ்கிருத மொழிக்கு யாருமே பேசக்கூடாத, யாருமே பேச முடியாத சமஸ்கிருத மொழிக்கு வளர்ச்சிக்கு 2600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஆனா நம்முடைய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா
ஒன்றிய அரசு ஒதுக்குனது வெறும் 150 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 2600 கோடி, தமிழுக்கு வெறும் 180 கோடி ஒதுக்கிட்டு இருக்குது ஒன்றிய அரசு. இன்னும் பல வகையில தமிழ்நாட்டுடைய நிதி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சென்னை மெட்ரோ ரயில் செகண்ட் பேஸ் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி தொகை கொடுக்கல. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 10,000 கோடி ரூபாயும் நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு நிதி ஒதுக்கி அந்த அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி வசூல் அது கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கப்படல. இப்படி பல்வேறு திட்டங்கள்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை பறிச்சிட்டு இருக்கிறாங்க. மதுரை கோவை மெட்ரோ திட்டத்திற்கு ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஆனா அது மட்டும் இல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்துருச்சுட்டு போயிட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வந்ததும் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி இன்னைக்கு 240 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த அந்த மருத்துவமனையை நம்ம முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஓரவஞ்சனைகளையும் கொடுமைகளையும் ஒன்றிய அரசு இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு பாசிஸ்டுகள் டெல்லியில உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டை எப்படியாவது ஆளலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பழைய அடிமைகளும் அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு புது அடிமைகளும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கோ நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை தான் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க. அதை எப்படியாவது தடுக்கணும்னு தான் எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை முதல்ல இருந்து எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மூலமாக தமிழ்நாட்டுல 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. இந்த 97 லட்சத்து வாக்காளர்கள் முக்கியமானவங்க பெரும்பான்மையாரும் பாத்தீங்கன்னா மகளிருடைய வாக்குகள், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிச்சயம் மகளிரும் சிறுபான்மையினரும் பாஜகவுக்கும் அடிமைகளுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு திட்டம் போட்டு 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க. சென்னையில மட்டும் 14 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்குது ஒன்றிய அரசு எலெக்ஷன் கமிஷன். இங்க வந்திருக்கக்கூடிய உங்ககிட்ட நான் உரிமையோடு கேட்டுக்கொள்வது, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கா? உங்க பெயர் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கான்னு தயவு செய்து போய் சரிபாருங்க. வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு, டைம் இருக்கு நம்முடைய பெயர்களை சேர்ப்பதற்கு. கழகத்துடைய BLA 2க்கள் மூலமாக உங்களுடைய பெயரை மீண்டும் வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதற்கான முயற்சியில தயவு செய்து ஈடுபடுங்க. தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட வாக்காளர் பட்டியலிருந்து விடுபட்டு விடக்கூடாது. உங்களுடைய வாக்குரிமையை நாம பாதுகாத்து ஆக வேண்டும். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையை, நம்முடைய மாநில உரிமையை பாதுகாக்கின்ற தேர்தல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட மாடல் பார்ட் 1 4.5 வருஷ ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார். பார்ட் 2வை நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அமைச்சு கொடுப்பாங்க. அது நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகள் நிச்சயம் தொடரும். ஆகவே இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதியில நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் காரில் உட்காருவாரு. அதற்கு தொடக்கமாக இந்த சென்னை தெற்கு மாவட்டமும் இந்த சைதாப்பேட்டை தொகுதியும் வெற்றியும் நிச்சயமாக இருக்க வேண்டும்.